வணக்கம். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது இல்லையா? ஆனா சிலருக்கு மட்டும் வாழ்க்கை ஒரு தொடர் போராட்டமாவே இருக்கு. இன்னும் சிலருக்கு ரொம்ப எளிதா போகுது. இதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? அது நம்ம மனநிலை தான். வாங்க, பிரச்சனைகளை கையாள்றதுக்கான 3 முக்கியமான மனநிலைகளை பத்தி இந்த விளக்கத்துல பார்க்கலாம். சரி, வாங்க நாம இந்த ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். பிரச்சனைகள்ங்கிறது வெளியிருந்து நம்மள தாக்குற விஷயங்களா? இல்ல நம்மளோட மனப்பான்மையாலையும் அணுகுமுறையாலையுமே நாமளே உருவாக்கிக்கிற விஷயங்களா? இந்த கேள்விதான் நாம பண்ண போற முழு ஆய்வுக்கும் ஒரு அடித்தளமா இருக்க போகுது. இந்த கேள்விக்கு பதில் தேட நமக்கு ஒரு அருமையான ஆதாரம் இருக்கு. ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட டெய்லி டிவைன் டைஜஸ்ட் புத்தகத்திலிருந்து எடுத்த ஒரு சின்ன பகுதி தான் அது. வாழ்க்கையோட சவால்களை பத்தி இது நமக்கு ஒரு ஆழமான பார்வையை தருது. வாங்க, இதுல ஒழிஞ்சிருக்கிற ஞானத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து ஆராயலாம். சரி, முதல்ல நம்ம பார்க்க போற மனநிலை. இந்த புத்தகத்துல இத உலகியல் மனிதனின் பாதைன்னு சொல்றாங்க. சொல்லப்போனா இது நம்மள பலருக்கும் ரொம்பவே பரிச்சயமான ஒரு பாதை தான். அதாவது உலகியல் மனிதன் வாழ்க்கையில மேலும் மேலும் சிக்கிக்கிட்டே போறான். இந்த சிக்கிக்கிறதுங்கிற வார்த்தை ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப யோசிச்சு பாருங்க, நமக்கு பிடிக்காத ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட உடனே அதோட போராட ஆரம்பிச்சிடுறோம் இல்லையா? எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு முயற்சி பண்றோம். ஆனா உண்மை என்னன்னா, வாழ்க்கையோட நம்ம எந்த அளவுக்கு சண்டை போடுறோமோ அந்த அளவுக்கு அதோட சிக்கல்களுக்குள்ள ஆழமா மாட்டிக்கிறோம். இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி. அப்போ இந்த மாதிரி ஒரு மனநிலையோட இருந்தா என்னாகும்? ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாம எவ்வளவு அதிகமா போராடுறோமோ அவ்வளோ அதிகமா பிரச்சனைகள் நம்மள சுத்தி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். உண்மையிலேயே பிரச்சனைகள் அதிகமாகுதா, இல்ல நம்ம கவனம் முழுக்க பிரச்சனைகள் மேலேயே இருக்கிறதால அப்படி தோணுதா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? சரி, இப்போ இதுக்கு நேர் எதிரான 2வது மனநிலைய பார்க்கலாம். இது ஒரு குழந்தையோட மனநிலை மாதிரி. எளிமையோட பாதன் கூட இத சொல்லலாம். ஒரு குழந்தைக்கு வாழ்க்கையில தீர்க்கறதுக்கு என்ன பிரச்சனையும் இல்ல. இந்த வரி பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. ஏன் ஒரு குழந்தைக்கு பிரச்சனையே இல்ல? ஏன்னா அது வாழ்க்கையோட சண்டை போடல. வாழ்க்கை எப்படி வருதோ அப்படியே ஏத்துக்குது. நல்லது வேணும்னு ஓடி போய் தேடவும் இல்ல, கெட்டது வேண்டான்னு அதை தள்ளிவிடவும் இல்ல. அதோட மனசு இப்போ இந்த நிமிஷத்துல இருக்கு. இப்ப பாருங்க, இந்த 2 மனநிலைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. ஒரு பக்கம் வாழ்க்கைய ஒரு பெரிய புதிரா நினைச்சு அதை இன்னும் சிக்கலாக்கி பிரச்சனைகளை வளர்த்துக்கிற ஒரு மனசு. இன்னொரு பக்கம் வாழ்க்கையா அது இருக்கிற மாதிரியே ஏத்துக்கிட்டு எந்த போராட்டமும் இல்லாம பிரச்சனையே இல்லாத ஒரு தெளிவான மனசு. ஒன்னு போராடுது, இன்னொன்னு ஏத்துக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, இப்ப நாம 3வதா கடைசி மனநிலைக்கு வர்றோம். இதுதான் ஞானத்தோட உச்சம். இந்த மனநிலையில இருக்கிறவங்கள உண்மைய அறிந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யார் இந்த உண்மைய அறிந்தவர்? அவர் வேற யாரும் இல்ல, வாழ்க்கையோட அடிப்படை விதி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டவர். அதாவது இந்த உலகம் எப்படி இயங்குதுங்கிற தெளிவு அவருக்கு இருக்கு. அதனால அவர் வாழ்க்கையோட ஓட்டத்துல மோதுறதே இல்ல. அதுக்கு பதிலா ஒரு ஆத்துல மிதந்து போற மாதிரி அதோட சேர்ந்து பயணிக்கிறார். இங்க மகாபாரதத்திலிருந்து வர இந்த ஒரு வரிதான் நம்ம பேசுற எல்லாத்துக்கும் சாரம்சம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதோட ஆழம் புரியுதா? நம்மளே நம்ம சொந்த பிரச்சனைகள்ல மூழ்கி இருக்கும்போது நாம எப்படி அடுத்தவங்களுக்கு உதவ முடியும்? எப்போ ஒருத்தர் தனக்கான பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வராரோ அப்போதான் அவரோட சக்தி மத்தவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு பயன்படுது. இது வெறும் தனிப்பட்ட சுதந்திரம் மட்டும் இல்ல, இது மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுக்கான சுதந்திரம். சரி, இதையெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். இந்த 3 மனநிலைகளும் நாம யாருங்கிற நிரந்தர அடையாளம் கிடையாது. இதெல்லாம் நாம மாறி மாறி போயிட்டு வரக்கூடிய வெவ்வேறு நிலைகள் தான். அப்போ இந்த 3 நிலைகளையும் சுருக்கமா சொன்னா, 1 வாழ்க்கைக்கு எதிர்வினையாற்றுவது, 2 வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வது, 3 வாழ்க்கையை புரிஞ்சு கொள்வது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நீங்க எந்த நிலையில அதிக நேரம் இருந்தீங்க? வாழ்க்கையோட சண்டை போட்டுட்டு இருந்தீங்களா, இல்ல அதை அப்படியே ஏத்துக்கிட்டீங்களா? இல்லனா அதோட போக்க புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்தீங்களா? அப்போ கடைசியா நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். நம்ம பிரச்சனைகள் எல்லாமே நாம உலகத்தை பாக்குற கண்ணோட்டத்தோட ஒரு பிரதிபலிப்பு தானா? இன்னைக்கு நீங்க எந்த பாதையில நடக்க போறீங்க? சிக்கல்கள் நிறைஞ்ச பாதையிலையா, எளிமையான பாதையிலையா, இல்ல அறிவோட பாதையிலையா? அந்த தேர்வு முழுக்க முழுக்க உங்களோடது.